விருத்தாச்சலத்தில் கோயில் முன்பு மதுபோதையில் போலீசார் ஒருவர் அநாகரிக செயலில் ஈடுபட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார், குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் சுகன்யா. விருத்தாச்சலம் பகுதியில அதிக மது போதையில பழமை வாய்ந்த ஆலயத்தின் முன்பு போலீசார் ஒருவர் அநாகரிக செயலில் ஈடுபடும் காட்சிகள் சமூக வலைதளத்துல தற்போது வைரலாகி வருகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காவல் நிலையத்துல காவலராக பணிபுரிந்து வருபவர் பாக்கியராஜ். இவர் இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது அவர் அதிக மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது அந்த காவலர் மிக 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ விருத்தாம்பிகை விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலின் முன்பு அநாகரிக செயலில் ஈடுபட்டதாகவும், அதே போல தனது அந்த வாகனத்தை நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு ரோந்து பணியில் ஈடுபடாமல் படுத்து உறங்கும் போட்டோ மற்றும் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் போலீசாரின் இந்த நடவடிக்கை பக்தர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தற்பொழுது விருத்தாச்சலம் பகுதியில வாழும் பக்தர்கள் அதே போல அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரு காவலர் தற்பொழுது அநாகரிக செயலில் ஈடுபட்டு பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த பழமையான ஆலயம் முன்பு இது போன்ற செயலில் ஈடுபட்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று கூறி தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் தற்போது அதிக அளவில் பரவி வருவது மேலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்பொழுது வலுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.